வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வு இரண்டாவது டெஸ்ட நம்ம பார்க்க போறோம். 6th சோசியல் சயின்ஸ். அதுக்குண்டான கேள்விகள் மற்றும் விடைகளை பத்தி விளக்கத்தோட பார்க்கிறோம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். முதல் கேள்வி, வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் எத்தனை நிமிடங்கள் ஆகும்? இதுதான் முதல் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 8.3. சோ 8.3 நிமிடங்கள் ஆகும். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99.8% இருக்குது. சரிங்களா? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற அதிகமான வெப்பமான வாயுக்களால் ஆனது. சூரியனோட மேற்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அதோட வெப்பநிலை எவ்வளவுனா 6000 டிகிரி செல்சியஸ். இரண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீனஸ் மற்றும் யுரேனஸ் கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சுழலுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸா இல்ல ஆன்டி கிளாக்வைஸ் அண்ட் கிளாக்வைஸா அப்படின்றத கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா கடிகார சுற்று கிளாக்வைஸ்ல சுத்துது. சோ வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வெப்பமான கோள் இருக்குல்ல, வெப்பமான கோள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீனஸ். சரிங்களா? சோ வெள்ளி, சோ எர்த் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. எர்த் ட்வின்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? சோ லாங்கஸ்ட் பீரியட் இருக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துல அதிகமான வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் எடுத்துக்கொள்வது 243 நாட்கள். சரிங்களா? சுழல்றதுக்கு அதிகமான காலங்கள் எடுத்துக்குது. சோ வீனஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் சொல்றாங்க. சோ விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளின்னு சொல்றாங்க. யுரேனஸ், சோ யுரேனஸ் வந்து பாத்தீங்கன்னா இத உருளும் கோள் சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளும் கோள். இத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா வில்லியம் ஹெர்ஷல் 1781ல கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த யுரேனஸோட கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா அதோட துணைக்கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 27 இருக்கு. யுரேனஸோட மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா டைட்டானியா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் क्वेश्चन. சரிங்களா? தேர்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 4 planets are called. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி 4 கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? வெளிப்புற கோள்களா இல்லைனா வியாழன் நிகர் கோள்களா வளிம கோள்களா அப்படி கேட்டிருக்காங்க. இல்ல மேற்கொண்ட அனைத்துமா? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்ட அனைத்தும். ஆல் தி அபோவ் ஆன்சர் டி. கடைசி 4 கோள்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கும் வியாழன் இந்த 2 கோள்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுங்கோள் மண்டலம் இருக்குது. அடுத்து 4வது கேள்வி, எந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் கிடையாது? எந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் கிடையாது? எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா புதன் அண்ட் வெள்ளி ரெண்டுக்குமே கிடையாது. சரிங்களா? புதனுக்கும் கிடையாது, வெள்ளிக்கும் கிடையாது. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5வது கேள்வி, which plant is called Earth twin கேக்குறாங்க. சரிங்களா? எந்த கோள்கள் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன? இதைத்தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? விடை வந்து பாத்தீங்கன்னா வீனஸ். இந்த வெள்ளி கோள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து இரண்டாவது கோள், இரண்டாவதா அமைஞ்சிருக்கு. சூரியன் வந்து இரண்டாவதா அமைஞ்சிருக்கு. இது எப்படின்னா புவியை போன்ற ஒத்த அளவு உள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் அப்படின்ற பெயரால வந்து பாத்தீங்கன்னா இந்த கோள் அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, 6வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அதிக துணை கோள்களை கொண்ட கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். சரிங்களா? இந்த ஜூபிட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கோள், லார்ஜஸ்ட் பிளானட் சொல்றாங்க. லார்ஜஸ்ட் இருக்குறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கோள்களிலேயே பெரிய கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டர் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வேகமாக சுழலக்கூடிய கோள் எதுனா உங்களுக்கு ஜூபிட்டர் தான். தென் வந்து பாத்தீங்கன்னா நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததா. சரிங்களா? தேர்ட். சோ மூணாவது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலா வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி. அதுக்கப்புறம் மிகவும் பிரகாசமா சொல்லக்கூடிய கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூபிட்டர் தான். சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இத வளிம கோள் சொல்றாங்க. சரிங்களா? சோ கேஸ் ஜியான் பிளான் சொல்றாங்க. இப்போ 7வது கேள்வி பார்ப்போம். how many days are in one leap year? சரிங்களா? இப்போ உங்களுக்கு லீப் இயர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வரும் கேக்குறாங்க. சரிங்களா? லீப் இயர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் வரும் கேக்குறாங்க. 366. சரிங்களா? சோ இந்த லீப் இயர்னா என்ன? சரிங்களா? நம்மளுடைய புவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாட்கள் மற்றும் ஒரு கால் நாட்கள் ஆகுது. சரிங்களா? 365 கால் நாட்கள் ஆகுது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் நாட்கள் ஒரு கால் நாள் வந்து பாத்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 4 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு 4 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் நாள் சேர்த்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து பாத்தீங்கன்னா குவார்ட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்த்து உங்களுக்கு ஒரு நாளா கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நாளா கால்குலேட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 366 நாளா ஒரே ஒரு ஆண்டு மட்டும் தான் வருது. அந்த ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில 29 நாள். அந்த ஆண்டு தான் பிப்ரவரியில 29 நாள். சோ அப்ப ஜெனரலா சொன்ன மாதிரி காமனா வந்து பாத்தீங்கன்னா 365 நாள் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. 365 நாள் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கால் நாளா சேர்த்து
4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா 29 நாளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திப்பாங்க. சரிங்களா? சோ அப்போ கால்குலேட் பண்ணா அதுதான் லீப் இயர் சொல்றாங்க. சரிங்களா? சோ 8வது கேள்வி எடுத்து எந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர், சரிங்களா, கடக ரேகையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா செங்குத்தா விழுது கேக்குறாங்க. சரிங்களா? எந்த நாள் வந்து செங்குத்தா விழுது கேக்குறாங்க. அது என்ன நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 21. சரிங்களா? சோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜூன் 21வது நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகரை வந்து பாத்தீங்கன்னா கடகரை மீது சூரியனோட செங்குத்து கதிர்கள் விழுறதுனால உங்களுக்கு வட அரை கோளத்துல அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிகமான நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் சொல்றாங்க. அதிகமான பகல் பொழுதை கொண்டிருக்கும். சரிங்களா? அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா தென்னரை கோளத்துல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட இரவை கொண்டிருக்கும் சொல்றாங்க. சோ அந்த ஜூன் 21ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வட அரை கோளத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பகலும் தென்னரை கோளத்துல அதிகமான வந்து பாத்தீங்கன்னா இரவுமே கொண்டிருக்கும். சோ இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்தில் கதிர் திருப்பம் சொல்றாங்க. சரியா? சம்மர் சால்டிஸ். 9வது கேள்வி which day is called equinox சொல்றாங்க. சரிங்களா? எந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம பகலிரவு நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A மற்றும் B இரண்டு நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா சம பகலிரவு நாட்கள். மார்ச் 21 செப்டம்பர் 23. சரிங்களா? சோ அந்த இரண்டு நாட்களுமே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23 மார்ச் 21 இந்த இரண்டு நாட்களுமே வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய கதிர் செங்குத்தா விழுது. சோ வந்து செங்குத்தா டைரக்டா விழுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பகல் மற்றும் இரவு பொழுது பாத்தீங்கன்னா சமமா கொடுக்குது. சரிங்களா? பகல் மற்றும் இரவு பொழுத சமமா கொடுக்கு. எனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சம பகலிரவு நாட்கள் சொல்றாங்க. சோ நம்ம 10வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமது சூரிய குடும்பத்தில் எத்தனை குறுங்கோள்கள் உள்ளன கேட்காங்க. எத்தனை குறுங்கோள்கள் உள்ளன? விடை வந்து பாத்தீங்கன்னா 5. சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குறுங்கோள்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் அண்ட் ஹவுமியா. சரிங்களா? அப்போ இந்த குறுங்கோள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்டியூன் கோள்களுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருள்கள் தான் குறுங்கோள்கள் ஆகும் எனப்படுகின்றன. குறுங்கோள்கள் எனப்படுகின்றன. சோ 11வது கேள்வி லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ் ஆர் டேஷ் ரிசோர்ஸ் கேக்குறாங்க. சோ என்ன வளங்கள் கேக்குறாங்க. சரிங்களா? நிலம், நீர், காற்று மற்றும் கனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வளங்கள் கேக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரற்ற வளங்கள், அபாயாட்டிக். சரிங்களா? உயிரற்ற வளங்கள். 12வது கேள்வி மேன் மேட் ரிசோர்சஸ் ஆர். சோ வந்து பாத்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் எதுன்னு கேக்குறாங்க. பாலங்கள், வீடுகள், சாலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் ஆகும். 13வது கேள்வி மனித வளத்தோட எடுத்துக்காட்டுகள் என்ன கேக்குறாங்க. சரிங்களா? மனித வளத்தோட எடுத்துக்காட்டுகள் என்ன கேக்குறாங்க. சோ மருத்துவர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியலாளர், ஆசிரியர். சோ மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தான். மூணு பேருமே ஹியூமன் ரிசோர்ஸ் தான். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டி. 14வது கேள்வி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யுனிவர்சல் ரிசோர்சஸ் அப்படின்னு எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலகளாவிய வளங்களோட எடுத்துக்காட்டு என்ன கேக்குறாங்க. உலகளாவிய வளங்களின் எடுத்துக்காட்டு என்ன கேக்குறாங்க. சோ இது காமனா உங்களுக்கு பார்க்கும்போது உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் உங்களுக்கு. ஒன்னு சூரிய ஒளி, இன்னொன்னு காற்று. சரிங்களா? சோ இன்னொன்னு காற்று. சோ இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி. 15வது கேள்வி சரிங்களா? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்பது எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ ரெனோவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ரெனோவபிள் ரிசோர்சஸ்னா என்ன கேக்குறாங்க. சரிங்களா? சோ காற்று. சோ காற்று மட்டும் தான் வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோவபிள் ரிசோர்ஸா வரும், வேற எதுவும் வராது. அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் மற்றும் சூரிய ஒளி. இந்த மூன்று மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். 16வது கேள்வி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக் வாஸ் woven at. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை இந்தியாவோட சரிங்களா? விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா நெய்யப்பட்டது கேக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊரு கேக்குறாங்க. அரக்கோணமா, குடியாத்தமா, வேலூரா, காஞ்சிபுரமா? இதுக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடியாத்தம். சோ இந்திய தேசிய கொடி. சரிங்களா? இந்திய தேசிய கொடி பத்தி சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட தேசிய கொடியை டிசைன் பண்ணது யாரு. சரிங்களா? அத வடிவமைச்சது யாருன்னா பிங்காலி வெங்கையா. சரி, ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வடிவமைச்சிருக்காரு. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம் என்ற இடம் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நெய்யப்பட்டிருக்குது. இந்த கொடியை வந்து பாத்தீங்கன்னா 1947 15th ஆகஸ்ட். சரிங்களா? சோ நம்ம சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டையில முதல் பிரதமர் சரிங்களா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடியேற்றி வச்சார். 17வது கேள்வி சரிங்களா? நேஷனல் ஆந்தம். சோ தேசிய கீதத்தை பத்தி உண்டான ஒரு கேள்வி. தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் எந்த மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா? சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வங்காள மொழியில எழுதியிருப்பார். அவரு வங்காள மொழியில எழுதியிருப்பார். சரிங்களா? சோ
அந்த தேசிய கீதம் வந்து பாத்தீங்கன்னா ஜனகன மன அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய தேசிய கீதம் தான் நம்மளுது. சரிங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனகன மன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுது, என்ன சிம்பாலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, சரிங்களா, இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய கீதம் விளங்குது. இந்த தேசிய கீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ச்சிருப்பாங்க, ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியால அரசியலமைப்பு சபையால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசிய கீதம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எங்க பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1911 டிசம்பர் 27 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்சி மாநாடு சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாடிருக்காங்க. எந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தால அது நடந்தது. கொல்கத்தால நடைபெற்ற ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டில் இத பாடி இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேசிய கீதத்தை எவ்வளவு நேரம் பாட வேண்டும் அப்படி இல்லனா இசையமைக்க வேண்டும்னா 52 செகண்ட்ஸ் நிமிடங்கள் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இத பாடவோ இசைக்கவோ வேண்டும். அடுத்து 18வது கேள்வி தேசிய பாடல். சரிங்களா? சோ வந்தே மாதரம் வந்து பாத்தீங்கன்னா பாடலை எழுதியவர் யார்? சோ கம்போஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடலை எழுதியிருக்கிறார். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வங்காள எழுத்தாளர், பெங்காலி ரைட்டர். சரிங்களா? இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவல் இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 24 1950 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதத்திற்கு இணையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. 19வது கேள்வி. சரிங்களா? 19வது கேள்வி அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாள் அப்படின்னு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யுஎன்னால அங்கீகாரம் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. சரிங்களா? எந்த ஆண்டு? 2007. 20வது கேள்வி ஆனந்தமத் நாவல் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமத் நாவல் வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது யாருன்னு கேக்குறாங்க. இப்பதான் பார்த்தோம் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. 21வது கேள்வி முதல் தேசிய நாட்காட்டி எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? முதல் தேசிய நாட்காட்டி எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 22 மார்ச் 1957. இந்த தேசிய நாட்காட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ரானமர் யாருன்னா மேக்நாத் சாகா அப்படின்றவருடைய தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த குழு பரிந்துரைப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசிய நாட்காட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணிசர் காலத்துல கிபி 78ஆம் ஆண்டு முதல் சக ஆண்டு தொடங்கியது. 22வது கேள்வி. சரிங்களா? எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய திருவிழாக்கள் கேட்கிறாங்க. சரிங்களா? நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ் கேட்கிறாங்க. விடுதலை நாள், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய விழாக்கள். 1929 காங்கிரஸ் செஷன் லாகூர்ல நடந்தது. இந்த லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க. சரிங்களா? சோ அந்த முழக்கத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1930 26 ஜனவரி அன்னைக்கு உங்களுக்கு குடியரசு தினமா சுதந்திர நாளா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டது. சோ அதை ஞாபகார்த்தமா வச்சுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி 26 நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். 23வது கேள்வி. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சபை எந்த ஆண்டு மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது கேட்டிருக்காங்க. கேள்வி என்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை ஏ 22 ஜூலை 1947. அடுத்த கேள்வி 24வது கேள்வி கான்ஸ்டிடியூஷன் டே செலிப்ரேட்டட் ஆன் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க கேட்கிறாங்க. நவம்பர் 26. சரிங்களா? அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட நாள் கொண்டாடப்படுது. 1946 கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கூடினாங்க. அதுல அப்போ 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. சரிங்களா? நிர்ணய உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதுக்கு தலைவர் யார்? சரிங்களா? பாத்தீங்கன்னா முதல் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாவை வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரு ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவரா வந்து பாத்தீங்கன்னா மாத்துனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்ட மற்ற தலைவர்கள் முக்கியமான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு. 25வது கேள்வி தற்போது பிரசன்ட் டேல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எத்தனை ஆர்டிகல், எத்தனை ஷெட்யூல், எத்தனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதா கேக்குறாங்க. சரி கேள்வி. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுல 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இன்னைக்கு அது இருக்கு. சரிங்களா? ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருந்ததுன்னா 395 உறுப்புகளும் 22 பார்ட்டும் 8 அட்டவணைகள் மட்டுமே இருந்தது முதல் முறையா. டிராஃப்டிங் கமிட்டி. சரிங்களா? வரைவு குழு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்குனாங்க. 8 பேர் கொண்ட ஒரு குழு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மெம்பர் பிளஸ் ஒரு தலைவர். சரிங்களா? அந்த தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர்மனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆர் அம்பேத்கர் இருந்தாரு. இந்த குழுவோட ஆலோசகர் சரிங்களா அட்வைசர் யாருன்னா பி என் ராவ். இந்த குழுவோட அட்வைசர் யாருன்னா பி என் ராவ். இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா முதல் கமிட்டி. இந்த குழு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் எப்ப நடந்ததுன்னா 9 டிசம்பர் 1946 நடந்தது. சரிங்களா? 9 டிசம்பர் 1946 நடந்தது.
இந்த நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாத்தீங்களா, அரசியலமைப்பு, இதை தயார்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்கள் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு. நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்த காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுக்கு உண்டான வந்து பாத்தீங்கன்னா மொத்த செலவு வந்து பாத்தீங்கன்னா 1946 இருந்து 49 வரைக்கும் சரிங்களா. இந்த ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் போயிட்டு எங்கெல்லாம் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாட்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸா ஒன்னு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா ஒன்னு, ஓகே, எமர்ஜென்சியா ஒரு நாடு, பார்லிமெண்ட் சிஸ்டமா ஒன்னு. சோ இந்த மாதிரி மொத்தம் எல்லா நாடுகளையும் எந்தெந்த நாடுலாம் சிறப்புகள் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வந்து எழுதப்பட்ட ஒரு நீண்ட அரசியலமைப்பு, பெரிய அரசியலமைப்பு எதுனா இந்தியா தான். அந்த 8 பேர் கொண்ட குழு இதுதான். சோ இதோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர். தலைவர் வந்து யாருன்னா அம்பேத்கர். 26வது கேள்வி, எந்த ஆண்டு ஐநா சபை வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களாட்சி தினமா அறிவிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. எந்த ஆண்டுனா 2007ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, எந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது அப்படி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி அது யாரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்து தான் முதல்ல ஓட்டு கொடுத்திருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்திருக்காங்க. 28வது கேள்வி, பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரசி சரிங்களா, மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு கேக்குறாங்க சரிங்களா. மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு கேக்குறாங்க, கிரேக்கம். 29வது கேள்வி, பின்வரும் முக்கியத்துவம் மிகுந்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேர அரசர் யாருன்னு கேக்குறாங்க சரிங்களா. சோ இதுல வந்து முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர் யாருன்னு கேக்குறாங்க, உதயன் சேரலாதன். விடை வந்து பாத்தீங்கன்னா உதயன் சேரலாதன். சோ இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோழ அரசர்கள், நெடியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிய அரசர். 30வது கேள்வி, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேக்குறாங்க. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேக்குறாங்க. யாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேராக்கோட ஒரு மிகப்பெரிய சேர நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன் சரிங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா வடநாடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படையெடுத்து போயிருக்காரு. சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணிருக்காருன்னா சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகி அவங்களுக்கு சிலை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமயமலையில இருந்து கொண்டு வந்திருக்காரு, கற்களை கொண்டு வந்திருக்காரு. இமயமலையில இருந்து கற்களை கொண்டு வந்து அவருக்கு சிலை செஞ்சிருக்காங்க சரிங்களா. சேரல் இரும்பொறை அப்படின்ற ஒரு சேர மன்னன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. இந்த நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு எம்பளம், அவங்களுடைய வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய எம்பளம் வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டிருக்குது. 31வது கேள்வி, சோ எந்த அரசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேத வேள்விகள் சொல்லக்கூடிய சரிங்களா. சோ வேதிக் ரிச்சுவல்ஸ் சொல்லுவாங்க, வேத வேள்விகளை நடத்தியதாக கொண்டாடும் விதமாக வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள் வெளியிட்டாங்க கேக்குறாங்க. யாருன்னு கேட்காங்க, முதுகுடுமி பெருவழுதி. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேதிக் ரிச்சுவல்ஸ் நடத்திருக்காரு. அதனால அதை மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார். இவரு பாண்டிய நாடு முத்து குளிப்பதற்கு புகழ் பெற்றது சரிங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய நாணயங்கள்ல ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா யானையோட உருவத்தையும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீனோட உருவத்தையும் பாத்தீங்கன்னா பொறிச்சிருக்காங்க. நெடுஞ்செழியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன், சேரன், சோழன், 5 வேளிர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒன்னா படையெடுத்து வந்திருக்காங்க. அவங்கள தலையாலங்கானம் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிச்சிருக்காரு. நெடுஞ்செழியனை கொற்கையின் தலைவன் அப்படின்னு போற்றப்படுறாங்க. 32வது கேள்வி, பாண்டியர்களோட மாலை எதுன்னு கேக்குறாங்க, கேர்லாண்ட் சரிங்களா. சோ ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு மாலைகள் இருக்கு சரிங்களா. பனம்பூ மாலை, அத்திப்பூ மாலை, வேப்பம்பூ மாலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு வந்து எதுனா வேப்பம்பூ மாலை சரிங்களா. 33வது கேள்வி, சோழாவோட கேபிட்டல் எதுன்னு கேக்குறாங்க, சோழாவோட தலைநகரம் எதுன்னு கேக்குறாங்க, உறையூர். 34வது கேள்வி, சேரர்களின் துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சேரர்களின் துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரர்களோட துறைமுகம். 35வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க, சூஸ் தி கரெக்ட் பர்சன் சொல்லிருக்காங்க. மூவேந்தர்களோட சின்னங்கள் சரிங்களா, அவங்களுடைய சிம்பிள்ஸ் சொல்லிருக்காங்க. என்னன்னா சேரர் என்ன யூஸ் பண்ணாங்க, சேரர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லம்பு, சோழா வந்து பாத்தீங்கன்னா புலி, பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து சரியா பொருந்தினது 3 மட்டும் தான். அப்ப வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. சோ மூவேந்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய மாலை என்ன, பூ என்ன, அவங்களுடைய போர்ட் எது, அவங்களுடைய கேபிட்டல் தலைநகரம் எது, அவங்களுடைய சின்னம் எது. சோ சேராஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பனம்பூ சரிங்களா. சேராஸ்க்கு பனம்பூ, அவங்களுடைய போர்ட் துறைமுகம் பாத்தீங்கன்னா முசிறி மற்றும் தொண்டி, அவங்களுடைய தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி மற்றும் கரூர், இன்னைக்கு இருக்கக்கூடிய கரூர் தான் சரியா. வஞ்சி மற்றும் கரூர். அவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா bow and arrow, வில் மற்றும் அம்பு. சோழாஸோட மாலை பூ எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்திப்பூ, அவங்களுடைய போர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகார், அவங்களுடைய துறைமுகம் புகார், அவங்களுடைய தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா உறையூர்
உறையூர் மற்றும் புகார். அவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புலி, டைகர். பாண்டியர்களுடைய கேரளாண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பூ, சரிங்களா, நீம் ஃபிளவர். அவங்களுடைய போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொர்க்கை. அவங்களுடைய போர்ட் வந்து கொர்க்கை. அவங்களுடைய தலைநகரம் மதுரை. அவங்களுடைய சிம்பிள், அவங்களுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா 2 மீன்கள், 2 fish, சரிங்களா, 2 மீன்கள். சோ 36வது கேள்வி அக்குபேஷன், சரிங்களா, வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முல்லை மக்களோட தொழில் எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. சோ ஆணிரை மேய்த்தல். இப்ப நம்ம பார்த்தோம் திணைகளை கேட்கறாங்க, சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கம் காலத்துல இந்த திணைகளை பத்தி கேட்கறாங்க, திணை மற்றும் கடவுள், சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு உண்டான, குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான கடவுள் யாரு? முருகர். சோ குறிஞ்சி நிலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலையும் மலை சார்ந்தவும், சரிங்களா. முல்லை யாரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாயோன். முல்லை வந்து பாத்தீங்கன்னா மாயோன், சரிங்களா. காடும் காடு சார்ந்த நிலம், சரிங்களா. மருதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரன், சரிங்களா. மருதம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். நெய்தல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருணன். சோ குறிஞ்சிக்கு முருகன் கடவுள், முல்லைக்கு மாயோன் கடவுள், மருத நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரன் கடவுள், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெய்தலுக்கு வருணன் கடவுள். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி. சோ ஐவை திணைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. திணைகள், நிலங்கள், தொழில், மக்கள் மற்றும் கடவுள், சரிங்களா. சோ குறிஞ்சி நிலத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலம் என்ன இருக்குன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். அவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டையாடுதல் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தேன் இதெல்லாம் சேகரித்தல், சரிங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாருன்னா குறவர் மற்றும் குரத்தியர். குறவர் மற்றும் குரத்தியர். கடவுள் யாருன்னா முருகன். அடுத்து முல்லை நிலத்து மக்கள், சரிங்களா. காடும் காடு சார்ந்த இடமும். இவங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணிரை மேய்த்தல். அங்க மக்கள் யார் இருப்பாங்கன்னா ஆயர் மற்றும் ஆட்சியர் இருப்பாங்க. கடவுள் வந்து பாத்தீங்கன்னா மாயோன். மருத நிலத்து மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும். இவங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண்மை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உழவன் மற்றும் உலத்தியர். கடவுள் யாருன்னா இந்திரன். நெய்தல் நில மக்கள், சரிங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். இவங்களுடைய தொழில் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி. இவங்களுடைய மக்கள் யாருன்னா பரதவர் மற்றும் நுளத்தியர். இவங்களுடைய கடவுள் யாருன்னா வருணன். பாலை, பாலை நிலத்து மக்கள். இவங்களுடைய நிலம் வந்து பாத்தீங்கன்னா வறண்ட நிலம். இவங்களுடைய வேலை என்னன்னா வேற செயல்கள். இவங்களுடைய மக்கள் யார் யார் இருப்பாங்கன்னா மறவர் மற்றும் மரத்தியர். இவங்களுடைய கடவுள் யாருன்னா கொற்றவை. 38வது கேள்வி பின்வருவனவற்றில் சங்க காலத்தில் எது முக்கிய இறக்குமதி பொருட்களாக இருந்தது? எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈயம், டின்னு சொல்லக்கூடிய ஈயம். இதான் முக்கியமான இறக்குமதி பொருட்களாக இருந்தது. வேற என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா டோபாஸ், டின், கிளாஸ், ஹார்சஸ். சோ புஷ்பராகம், தகரம், கண்ணாடி மற்றும் குதிரைகள் இதெல்லாமே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. 39வது கேள்வி சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? கலப்பிரல் காலம். விடை வந்து பாத்தீங்கன்னா கலப்பிரல் காலம். இதுல உங்களுக்கு கலப்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூல் பண்ணதுக்கு உண்டான அடையாளங்கள், சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டரரி சான்றுகள் மட்டுமே இருக்கு, சரிங்களா. இலக்கிய சான்றுகள் மட்டுமே இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெரும் களம் மற்றும் பெரிய புராணம். 40வது கேள்வி which period introduced a new script? வட்டெழுத்து. சோ வந்து பாத்தீங்கன்னா வட்டெழுத்து என்னும் புதிய எழுத்து முறை எந்த காலத்தில் உருவானது கேக்குறாங்க. சங்கம் ஏஜ், சங்க காலத்துல உருவாச்சு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சான்ஸ்கிரிட். சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் இந்த மொழிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் இருந்தனால வட்டெழுத்து அப்படின்ற ஒரு புதிய எழுத்து முறை உருவாச்சு. 41வது கேள்வி who is the founder of the Gupta dynasty? who is the founder of the Gupta dynasty? குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? யார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். 42வது கேள்வி கவிராஜா அப்படின்ற ஒரு டைட்டில் எந்த மன்னருக்கு இருந்து கேக்குறாங்க? குப்த மன்னர்ல யாருக்கு இருந்து கேக்குறாங்க? யார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமுத்திரகுப்தா, சரிங்களா. சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தா இவரு தங்க நாணயங்களை, அதிகமான தங்க நாணயங்களை வெளியிட்டு இருக்கிறாரு. இவருடைய வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல இவரு வீணை வாசிப்பது மாதிரி உண்டான உருவம் வந்து பாத்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து சந்திரகுப்தா 1 இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவிய திருமணம் செஞ்சிருப்பாரு. சோ இவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள்ல சந்திரகுப்தர், குமாரதேவி மற்றும் லிச்சாவி என்ற வாசகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறிக்கப்பட்டிருக்கும். சந்திரகுப்தா 2 இவருடைய சிறப்பு பெயர்கள், பட்ட பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில்ஸ்னா விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரா, நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜா, தேவகுப்தர், தேவஸ்ரீ. இது எல்லாமே இவருடைய டைட்டில். சந்திரகுப்தா 2 ஓட சிறப்பு பெயர்கள். 43வது கேள்வி குப்தர்களோட அலுவலக மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சமஸ்கிருதம். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராகிருதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ பிராகிருதம் மொழி வந்து பாத்தீங்கன்னா மக்களால் பேசப்படும் மொழியா இருந்திருக்கு. ஆனா அலுவலக மொழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமஸ்கிருதம். 44வது கேள்வி அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றிய விளக்கிய முதல் இந்தியர் யாரு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி பண்ணது யாரு கேட்டிருக்காங்க. இந்தியால ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணது யாருன்னா சுஸ்ருதர். சர்க்கா. சோ இந்த சரக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மருத்துவ அறிவியல்
அறிஞர். தென் தன்வந்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருத்துவர். வராகி மிகிரர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வானியல் அறிஞர். 45வது கேள்வி, யுவான் சுவாங் யாருடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தான்னு கேக்குறாங்க. யுவான் சுவாங் யாரோட ஆட்சியில இந்தியாவுக்கு வந்தா கேக்குறாங்க. ஹர்ஷரோட பீரியட்ல வந்திருப்பாரு. ஹர்ஷரோட பீரியட்ல வந்திருப்பாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாத்ரிகளின் புனித யாத்ரிகளின் இளவரசன் சொல்லுவாங்க. பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் சொல்லுவாங்க. சியூகி அப்படின்ற ஒரு பயண குறிப்பு வந்து இவரோடது ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து போன அனைத்து தகவல்களையும் இதுல எழுதி வச்சிருப்பாரு. 46வது கேள்வி, ஹர்ஷாவோட புகழ்பெற்ற நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? பாப்புலர் ஒர்க்ஸ் எதுன்னு கேக்குறாங்க. ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா. சோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷரோட புத்தகங்கள் தான். 47வது கேள்வி, கட்டுமான கோவில்களை முதலில் கட்டியவர் யாருன்னு கேக்குறாங்க. பல்லவாசா, ராஷ்டிரகூடாசா, குப்தாசா, ஹர்ஷரா? பாத்தீங்கன்னா குப்தாஸ் தான் கட்டுமான கோவிலை முதல்ல கட்டினது. 48வது கேள்வி, who was the last recognized king of the Gupta empire? சோ அங்கீகரிக்கப்பட்ட குப்த வம்சத்தின் கடைசி மன்னர் யாருன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு யாரும் விஷ்ணுகுப்தா. விஷ்ணுகுப்தர். 49வது கேள்வி, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியது யாருன்னு கேக்குறாங்க. இரண்டாம் நரசிம்மவர்மன். விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். இவரை ராஜசிம்மன் சொல்லுவாங்க. ஆல்சோ நோன் அஸ் ராஜசிம்மா. 50வது கேள்வி, சமஸ்கிருத அறிஞர் தண்டின் யார் அவையில இருந்தாங்கன்னு கேட்கப்பட்டிருக்குது. விடை வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மா 1. தண்டின் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு நூல் புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசகுமார சரித்திரம். 51வது கேள்வி, கிராதார் ஜூனியம் அப்படின்ற ஒரு வடமொழி காப்பியத்தை எழுதுனது யாருன்னு கேக்குறாங்க. சரிங்களா? எழுதுனது யாருன்னா பாராவி. இந்த பாராவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம விஷ்ணுவோட அவையில இருந்திருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறாரு. சரிங்களா? 52வது கேள்வி, பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எவைன்னு கேட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எவை? விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவாரம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம். ஏ மற்றும் பி. தேவாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாயன்மார்களால் இயற்றப்பட்டது. 4000 திவ்ய பந்தம் ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டது. 53வது கேள்வி, who was the founder of the ராஷ்டிரகூடா டைனாஸ்டி? யார் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா தந்தி துர்க்கர். தண்டி துர்கான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டி துர்கர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாளுக்கியாஸ்ட ஒரு ஹையர் அபிஷியலா ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் முதலாம் கிருஷ்ணா ஆட்சிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டி துர்கர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பதவியேற்று வந்திருக்கிறார். 54வது கேள்வி, அமோக வர்சல் இயற்றிய கவிராஜ மார்க்கம் எந்த மொழியில் முதல் கவிதை நூலாகும்? விடை வந்து பாத்தீங்கன்னா கன்னடம். மானியக்கோட்டால புதிய தலைநகரை உருவாக்கி இருக்காங்க. இந்த மானியக்கோட்டா எங்க இருக்குன்னா தற்போது உள்ள கர்நாடகால மால்கட்ற இடத்துல இருக்கு. அமோக வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயினிசம் மதத்தை தழுவி இருப்பாரு. யாரோட உதவின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீனசேன் அப்படி ஒரு ஜெயின் செயின்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவரு சமண மதத்தை தழுவி இருப்பார். அமோக வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய பையன் இரண்டாம் கிருஷ்ணன் மன்னரா பதவியேற்கிறாரு. 55வது கேள்வி, ராஜசிம்ம யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யாருன்னா உங்களுக்கு நரசிம்மவர்மா 2. நரசிம்மவர்மா 2 இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீனாவுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியிருக்காரு. இவர் தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியிருக்காரு. ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் கட்டுமான கோவிலை இவரு கட்டியிருக்காரு. அந்த கட்டுமான கோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருதுவான மணற் கற்களால் கட்டப்பட்டது. 56வது கேள்வி, வைகுந்த பெருமாள் டெம்பிளை யார் கட்டினாங்கன்னு கேட்டிருக்காங்க. 56வது கேள்வி, who built வைகுந்த பெருமாள் டெம்பிள் அட் காஞ்சிபுரம்? இரண்டாம் நந்திவர்மன். இவருடைய ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நந்திவர்மன் பாணி. சோ உங்களுக்கு பல்லவா ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டம் சொல்லுவாங்கல்ல. சோ வந்து பீக்க வந்து போனது இவருடைய காலகட்டம் தான். உங்களுக்கு இறுதி கட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நந்திவர்மன் பாணி தான். 57வது கேள்வி, who among the following was last பல்லவா ரூலர்? அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா பல்லவோட கடைசி மன்னன் கேக்குறாங்க. அபராஜிதன். விடை வந்து பாத்தீங்கன்னா அபராஜிதன். 58வது கேள்வி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நிறுவப்பட்டதுன்னு கேக்குறாங்க. 1861. விடை வந்து பாத்தீங்கன்னா 1861. ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவரால கட்டப்பட்டது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஒரு நில அளவையாளர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. 59வது கேள்வி, தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய எந்த ஆண்டில் ஆரம்பித்தன்னு கேக்குறாங்க. சரிங்களா? 1920. 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI. சரிங்களா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல. சோ அதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே நிறைய பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு. 60வது கேள்வி, பின்வருவற்றில் எது சிந்துவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை கேட்டிருக்காங்க. கேட்கப்பட்டிருக்க கேள்வி, இரும்பு மற்றும் குதை இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. சோ மனிதன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல
பயன்படுத்திய உலோகம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்பு. குதிரையோ இல்ல இரும்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிசி பீப்புள் தெரியாது. 61வது கேள்வி, ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதலில் எந்த ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்லஸ் மேசன். விடை வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன். இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவரு பிரிட்டிஷோட ஒரு சோல்ஜர் மற்றும் ரிசர்ச்சர். சரிங்களா? அவரு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர். இவர் தான் நார்த் வெஸ்ட் பிரான்டியர்ல, இப்போ அது பாகிஸ்தான்ல இருக்கு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பாலடைந்த செங்கல் கோட்டை வந்து பாத்தீங்கன்னா உயரமான சுவர்கள் மற்றும் கோபுரங்களோட ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரப்பாவோட முதல் வரலாற்று சான்று. 62வது கேள்வி, which animal did Harappan people used for transport? வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்காக எந்த விலங்கை பயன்படுத்தியிருக்காங்க? காளை. இவங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. 63வது கேள்வி, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. 64வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது பூம்புகாரின் சிறப்பை பற்றி கூறுகிறது? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா மூன்றுமே சரி. பூம்புகாருக்கு புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற பேரும் உண்டு. பூம்புகாரோட துறைமுகத்துல நடந்த வணிகம் குறித்து சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை, மணிமேகலிலிருந்து அறிந்து கொள்ளலாம். 65வது கேள்வி, இவர்களில் யார் மதுரையை ஆட்சி செய்தனர்? பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். 3 பேருமே ஆட்சி செய்துள்ளனர். 66வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். முச்சங்கங்கள். முதல் சங்கம் தென்மதுரை, இரண்டாம் சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் இன்றைய மதுரை. இங்கதான் நடந்திருக்குது. முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்ர பெருவழுதி வரை. பின்வரும் நபர்களில் யார் மதுரையின் புகழை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? மெகஸ்தனிஸ், சாணக்கியர். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மதுரை பத்தி சொல்லியிருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் தன்னோட குறிப்புகள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரகுப்தரோட அமைச்சர் சாணக்கியர் தன்னோட அர்த்த சாஸ்திர நூல்ல மதுரையை பத்தி எழுதியிருக்காரு. 68வது கேள்வி, நகரங்களில் எது சிறந்தது என்று கவிஞர் காளிதாசர் கூறியுள்ளார்? காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. சோ காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லா காஞ்சி சொல்லியிருக்காரு. யுவான் சுவாங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்கள்ல காஞ்சிபுரமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. 69வது கேள்வி, பின்வருபவர்களில் யார் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள்? தர்மபாலர், சுமதி, ஜோதிபாலர். அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். மேலும் வந்து பாத்தீங்கன்னா போதி தர்மர் ஆல்சோ காஞ்சிபுரத்துல பிறந்து வாழ்ந்திருக்காரு. 70வது கேள்வி, தொண்டை நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 நகரங்கள்ல எது தொண்டை நாடு கேட்டிருக்காங்க? காஞ்சிபுரம் தொண்டை நாடு. 71வது கேள்வி, தங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு? எந்த நகருக்கு உண்டு? மதுரை. 72வது கேள்வி, சோழ நாடு அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க? சோழ நாடுனா சோறு உடைத்தது. இப்ப சோழ நாடு சோறு உடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சேர நாடு வேலம் உடைத்தது, தொண்டை நாடு சான்றோடைத்தது. 73வது கேள்வி, எது ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது? காஞ்சிபுரம். மேலும் காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம். காஞ்சிபுரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று ஆகும். 74வது கேள்வி, பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சிபுரம். 75வது கேள்வி, தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரம் எது? மதுரை, காஞ்சி, பூம்புகார். விடை இவை அனைத்தும். 76வது கேள்வி, அதிகமாக மழை பொழியும் பகுதி எது? மேகாலயா. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிராம் என்ற பகுதி அதிகமான மழை பொழிவை தருகிறது. 77வது கேள்வி, குறைவான மழை பொழியும் பகுதி எது? ராஜஸ்தான். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். 78வது கேள்வி, எது மொழி பழமையான திராவிட மொழியாகும்? எந்த மொழி பழமையான திராவிட மொழியாகும்? தமிழ். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் உள்ளடக்கியுள்ளது. இதில் 4 முக்கிய இந்திய மொழி குடும்பம்: இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ-ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். 79வது கேள்வி, எந்த ஆண்டு
தமிழை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. 80வது கேள்வி, எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசால் எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 6 மொழிகள். 81வது கேள்வி, பின்வரும் எந்த மொழி செம்மொழியாக அறிவிக்கப்படவில்லை? உருது. விடை பாத்தீங்கன்னா உருது. சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா 2005, 2008, 2013, 2016 ஆண்டுகளில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 82வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அட்டவணையில் 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? 8வது அட்டவணை. 83வது கேள்வி, சோலியோ இஸ் a டான்ஸ் ஆஃப் தி விச் ஸ்டேட்? சோலியோ எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தராகண்ட். இந்திய நாட்டுப்புற நடனங்கள். மாநிலம். புகழ்பெற்ற நடனங்கள். தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம் மற்றும் தப்பாட்டம். கேரளா தெய்யம் மற்றும் மோகினியாட்டம். பஞ்சாப் பங்காரா. குஜராத் கார்பா மற்றும் தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா மற்றும் கூமர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தராகண்ட் சோலியா. அசாம் பிஹு. 84வது கேள்வி, பின் வருவனவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் எது? எவை? லாவணி இசை, கஜல் இசை, நாட்டுப்புற இசை, டி அனைத்தும். விடை அனைத்தும். 85வது கேள்வி, இந்தியா known as a subcontinent. துணைக்கண்டம். இந்தியா ஒரு துணைக்கண்டம். 86வது கேள்வி, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 87வது கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொற்றொடர் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. 88வது கேள்வி, வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? இனங்களின் அருங்காட்சியகம். 89வது கேள்வி, பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? அசாம். 90வது கேள்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் அனைத்தும். 91வது கேள்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1997. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அப்துல் கலாம் அழைக்கப்படுகிறார். 92வது கேள்வி, விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எது? 1988. விடை 93வது கேள்வி, இளவழகி எந்த விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகிறார்? விடை கேரம். 94வது கேள்வி, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றில் அடிப்படையில் மட்டுமே எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிரான பாகுபாடு அனுமதிக்க கூடாது என்ற அரசியலமைப்பின் எந்த பிரிவு கூறுகிறது? விடை பி 15 கிளாஸ் 1. விதி 15 கிளாஸ் 1. 95வது கேள்வி, பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? விடை 1990. 96வது கேள்வி, 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. விடை கன்னியாகுமரி. 97வது கேள்வி, 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது? தர்மபுரி. விடை தர்மபுரி. 98வது கேள்வி, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் உள்ளனர். குறைவான பாலின விகிதம் தர்மபுரி. 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் உள்ளனர். 99வது கேள்வி, திரு மாரியப்பன் தங்கவேலு எந்த ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வென்றார்? 2016 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வென்றார். 100வது கேள்வி, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபருமான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். விடை சி. இல்லம் தேடி தேர்வு சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்ம பார்த்தோம். சோ இதே மாதிரி கண்டிப்பா இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுகளும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நன்றி, வணக்கம்.